இல்லைங்க. கொள்கைலாம் தெளிவா தாங்க இருக்குது. மதசார்பற்ற எல்லாருக்கும் ஒண்ணான ஒரு சமத்துவ சமூக நீதி கொள்கை தான் வந்து அந்த கட்சி முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருச்சுங்க. மதசார்பின்மை, பாஜக போன்ற இனவாதம், பிரிவினவாதம் பேசுறவங்கள வேண்டாம். சமத்துவ சமூக நீதி, இங்கே மக்கள் பிறப்பால் அனைவரும் ஒன்று, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இதை தான் வந்து ஒரு கொள்கையாக வச்சுட்டாங்க. இதில் வந்து அனைத்துமே அடக்கம். அதில் பர்டிகுலராக ஒவ்வொரு கேள்வி வரும்போதும் ஒவ்வொரு தலைவரை சுட்டி காட்டும் போதும் அவங்க என்ன சொன்னாங்க, அதில் நாங்கள் எங்கே அவங்கள கொள்கை வழிகாட்டி எடுத்துக்கிறோம். இதுக்காக ஒரு மாநாடே போட்டு அந்த கட்சி தெளிவாக இருக்குது. இங்கே வந்து நின்று எங்களுக்கு கொள்கை தெரியலனா எண்ட் ஆஃப் த டே கொள்கைன்றது வந்து அந்த கட்சியோட பிரின்சிபல்ஸ், கோட்பாடுன்றது அவங்க எங்கே நிற்கிறாங்க, ஒரு ஒரு விஷயத்துக்கும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசியல்னு ஒன்று இருக்குது. இந்த அரசியல்ன்றது என்னென்னா, இங்கே மக்களுக்காக ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக மக்கள் மனதை வென்று நம்பிக்கையை பெற்று ஆட்சியில் உட்காந்து இங்கே இருக்கக்கூடிய சமூக மாற்றங்களில் செயல்படுத்துறது தான். ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு என்ன பண்ண முடியும், கொள்கையெல்லாம் கம்ஸ் செகண்டுங்க. என்னுடைய பிலீஃபில் சொல்கிறேன், மக்களுக்கு என்ன நல்லது. இங்கே ஒரு கொள்கை ஒரு சாராருக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி பேருக்கும் எது நல்லதோ, எது அமிக்கபிளாக இருக்குமோ அதை செய்யறது தான் வந்து ஒரு தலைவனோட வேலை.